April 21, 2025 போப் ஃப்ரான்சிஸ் உடம்பு சரியில்லாமல் இறந்து போனார். இந்த வீடியோவில் போப் ஃப்ரான்சிஸ் யார், அவர் கிரியேட் பண்ண லெகசி என்ன, அவர் எப்படிப்பட்டார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். போப் ஃப்ரான்சிஸோட உண்மையான பேர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ. அவர் புயனோஸ் ஏர்ஸ், அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு இட்டாலியன் இமிகிரண்ட்ஸோட பையன். போப் ஃப்ரான்சிஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இஸ் அ வெரி சிம்பிள் மேன், ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பர்சன். அவர் கிரியேட் பண்ண லெகசி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஹெட்டாக இருந்த எந்த ஒரு போப்பும் கிரியேட் பண்ணாத லெகசியை அவர் கிரியேட் பண்ணிட்டு போனார். நிறைய விஷயத்தில் ஓப்பனாக பேசியிருக்காரு, நிறைய விஷயத்தில் போல்டாகவும் பேசியிருக்காரு, நிறைய விஷயத்துக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு, இது வரைக்கும் யாரும் பண்ணாததை பண்ணியிருக்காரு, நிறைய நார்ம்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு, நல்ல விஷயத்தில் பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த சர்ச்சை, ரோமன் கேத்தலிக் சர்ச்சை ஒரு மாடர்ன் வேர்ல்டுக்கு மாடர்ன் பாத்வேயாக மூவிங் ஃபார்வர்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத ஒரு ட்ரெண்டு செட் பண்ணிட்டு போகிறாருன்னு கூட சொல்லலாம். இவரோட லெகசி அது அவரை பற்றி படிக்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு போப் ஃப்ரான்சிஸ் யார்? போப் ஃப்ரான்சிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் அர்ஜென்டினாவில் பிறந்தார். அர்ஜென்டினாவில் புயனோஸ் ஏர்ஸ் அப்படின்ற இடத்துல பிறந்தார். இவரோட உண்மையான பேர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ. இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு லாட்டின் அமெரிக்கன். ஸோ அர்ஜென்டினான்றதுனால லாட்டின் அமெரிக்கன் லீடர் ரோமன் கத்தோலிக் சர்ச்சை லீட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஒரு 1000 years ஹிஸ்ட்ரியில். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ்லாம் முக்கால்வாசி இட்டாலி இல்லாட்டி யூரோப் நேஷனை சுற்றியே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க லீடர்ஸை தேர்ந்தெடுக்கும் போது கூட முக்கால்வாசி அதுவே கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எலெக்ஷன் ப்ராசஸை. அந்த ப்ராசஸில் கூட முக்கால்வாசி தே வில் ட்ரை டு ஐடென்டிஃபை, ஓட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே டெவலப் நேஷன்லேருந்தோ இல்லாட்டி யூரோப்பியன் நேஷன்லேருந்தோ தான் முக்கால்வாசி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ இஸ் அவுட் சைட் த யூரோப் அண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் லாட்டின் அமெரிக்கன் ரோமன் கேத்தலிக் சர்ச்சை லீட் பண்ணுறது. ஸோ இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லெகசி கிரியேட் பண்ணார் இந்த விஷயத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி அந்த போப் பெனடிக்ட் 16 அப்படின்ற போப் யூஸ்வலாக அவர் ரிசைன் பண்ணி அதுக்கப்புறம் இவரை எலெக்ஷன் ப்ராசஸில் அந்த கான்க்ளேவ்ன்ற அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் தேர்ந்தெடுத்தாங்க. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த த்ரூ தி ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சை லீட் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸை பார்த்திங்க அப்படின்னா, த்ரூ அவுட் தி ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு போப்புமே இறந்து தான் இன்னொரு போப் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி தான் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு போப். இதுக்கு முன்னாடி இருக்கிற போப் ரிசைன் பண்ணி அவர் ஹெல்த் இஷ்யூஸ்னால ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணிவிட்டு இவர் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் ப்ராசஸில் செலக்ட் ஆகிருக்காரு, அந்த கான்க்ளேவ் எலெக்ஷன் ப்ராசஸில். ஸோ போப் ஃப்ரான்சிஸ் இறந்தது எப்படின்னா, இவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் இறந்தார் ஆன் April 21. ஆனால் அதுக்கு முன்னாடி இவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. லைக் இவருக்கு ஒரு சுவாச கோளாறுலாம் நிறையா இருந்திருக்கு. அந்த ப்ராங்கைட்டிஸ் அப்படின்ற ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு ப்ரீத்திங் இஷ்யூ அப்படின்றதுனால. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஏஜ் ஆஃப் 21 அவரோட ரைட் லங் எடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்ததுனால அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அதனாலேயே அப்போலேருந்தே அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆல்ரெடி நீ பெயின் அண்ட் ஹிப் பெயின்னு நிறையா ஏஜிங் இஷ்யூனால நிறையா ப்ராப்ளமும் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது கண்டினியூஷனாக தான் ஆகி தான் அவர் ஸ்ட்ரோக்கில் அந்த மாதிரி இறந்துட்டார். பட் இவரோட பேர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ சொன்னோம் பார்த்தீங்களா. இவர் போப் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இந்த பேர் எடுத்துக்கிட்டாரு. அது ஏன் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறேன்னா, எந்த ஒரு போப்பும் அவங்க ஒரு வாட்டி அவங்க போப்பாக ஒரு பர்சனை போப்பை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பேர் சூஸ் பண்ணிக்க விரும்புறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி கொடுக்கும்போது இவர் வந்து போப் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஏற்கனவே இருந்த ஒரு போப்போட நேம் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாருன்னா, இந்த ஒரு போப் வந்துட்டு, அதாவது உண்மையாக அந்த போப் ஃப்ரான்சிஸ் இருந்தார் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 17th century டைமில் இருந்தார். அந்த போப் வந்துட்டு அவரோட ரிச் லைஃப்பை திறந்துட்டு தான் ஒரு போப்பாக ஆனார். அதுவும் வந்து ஒரு ஏழைகளுக்கான போப்பாக ஆனார். ஸோ அதனால் வந்து ரொம்ப அவருக்கு ஒரு நல்ல நேம் இருந்தது. ஸோ இவரும் வந்து அதே ஃபாலோ பண்ணி, ஸோ தானும் வந்து ஒரு புவர் பீப்புளோட போப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போப் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு அவரோட நேமை மாற்றிக்கிட்டாரு. அவர் நேம் மாற்றிக்கிட்டாருன்னு சொல்கிறத நேம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு. ஸோ இது அவரை பற்றி. இதில் இவர் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைலான ஒரு ஆள். அதாவது என்னென்னா, யூஸ்வலாக வந்து ஒரு போப்பானவங்க போப்பாக செலக்ட் ஆகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய பேலஸ் இருக்கும். அந்த பேலஸில் வந்துட்டு அவங்க இருக்கலாம். ஆனால் இந்த போப் ஃப்ரான்சிஸ் இவர் வந்துட்டு ஒரு சிம்பிள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு சிம்பிள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அதே தான் வந்து ஃபாலோ பண்ணார். அந்த லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாகவே இருந்தார். இது இப்போ ஒன்றும் இல்லை, அவர் ஆர்ச் பிஷப்பாக அர்ஜென்டினாவில் இருக்கும்போதும் இப்படி தான் இருந்தார். அதுக்கப்புறம் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஒரு லிமோசின் ஒரு கார் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு டிரைவரும் வச்சு கொடுத்துருவாங்க. அது பேர் வந்து ஷாஃபர்ட் லிமோசின் சொல்கிறாங்க. இந்த ஷாஃபர்ன்றது வந்து இந்த ட்ரைவ் பண்ணுறவங்க பேர் ஷாஃபர் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாஃபர்ட் லிமோசினும் கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் அதையும் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தார். ரெண்டாவது அதுக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு, அவரோட மீலை அவரே தான் குக் பண்ணிப்பார். யூஸ்வலாக வந்துட்டு இதுக்கு எல்லாமே ஆள் இருப்பாங்க. இப்போ இவரோட பொசிஷனுக்கு இதுக்கெல்லாமே ஆள் இருப்பாங்க. ஆனால் இவர் எதுவுமே ப்ரிஃபர் பண்ணல. எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் தான் இருந்தார். இவர் வந்து 266th சக்ஸஸர். அந்த போப் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போப் வந்துட்டு செயின்ட் பீட்டர். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜீசஸ் அவரோட 12 அப்பாஸ்டல்ஸ் அந்த டிசைபிள்ஸ் இருக்காங்களா பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு டிசைபிளான அப்பாஸ்டலான செயின்ட் பீட்டர் தான் ஃபஸ்ட் போப் அப்படின்றாங்க. அங்கேருந்து 266th சக்ஸஸராக இவர் இருக்கார். ஸோ இவர் போப்போ ரேஸ் ஆகிறதுக்கு நிறைய லெவல்ஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு, இவர் வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி, ஒரு ரிலீஜியஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி, அங்கே ஜெஸ்யூட் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து ஒரு ரேங்க்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேங்க் ரீச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பிஷப் ஆகி, அப்புறம் ஆர்ச் பிஷப் ஆகி, அப்புறம் ஆர்ச் பிஷப் ஆஃப் அர்ஜென்டினா ஆர்ச் பிஷப்பாக இருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டினல்னு ஒரு பொசிஷனுக்கு வந்தார். கார்டினல் பொசிஷன் வர்றதுக்கு வந்து ஒரு போப் வந்துட்டு அவருக்கு வந்து கார்டினல் பொசிஷன் கொடுக்கணும். அப்போ வந்து போப் ஜான் பால் II வந்து இவருக்கு கார்டினல் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இவர் இதுக்கு முன்னாடி இந்த போப் இருக்குல்ல, போப் பெனடிக்ட் 16 அப்படின்ட்டு, அந்த போப்போட எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த கான்க்ளேவ், அந்த ப்ராசஸ்லேயும் வந்து இருந்திருக்காரு கார்டினலாக இருக்கும்போது. ஸோ இது வந்து இவர் இருந்தது. இது அவரோட லைஃப் இப்படி தான் வந்து தாண்டி இப்படி தான் வந்திருக்காரு. இதை தவிர இவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போப். ஒரு 600 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி, 1000 இயர் ஹிஸ்ட்ரியில் ஒரு போப் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு போப்பாக வந்தது. ஸோ போப் பெனடிக்ட் 16 வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போப் ஃப்ரான்சிஸ் வந்தார். அது வந்து February 28, 2013. ஆல்மோஸ்ட் ஒரு 2013லேருந்து இப்போ 2025 வரைக்கும் இருந்திருக்காரு. ரெண்டாவது விஷயம் வந்து, இஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்லேருந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தது ஃபஸ்ட்டு இவர் தான். அதே மாதிரி ஒரு அந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ் நிறையா இருக்குது. அந்த கேத்தலிக் இதுலேயே நிறைய ரிலீஜியஸ் குரூப் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ரிலீஜியஸ் குரூப் வந்து இந்த சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் சொன்ன பார்த்தீங்களா, ஜெஸ்வீட் அப்படின்ட்டு. அந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஜெஸ்வீட் போப்பாக வந்தவர் இவர் தான். ஸோ இதுலேயே நிறைய பேரியர்ஸ் அவர் பிரேக் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஓப்பனாக நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அவர் போப் எலக்டான அந்த 2013 நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் தி மெயின் விஷயம் வந்து, அவர் வந்து ஒரு எல்ஜிபிடிக்கு ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு.
அவரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, அவர் சொன்னது வந்து என்னென்னா, கடவுளுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான். ஸோ அது எல்ஜிபிடியாக இருந்தாலும் சரி, மற்ற எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்துட்டு பிளெஸிங்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது சர்ச்சில். இவங்களாம் அலோவ் பண்ணலாமா, அது மாதிரி பண்ணலாமா, இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்லான்ட்டு. ஆனால் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்ஜிபிடி அண்ட் கே ரைட்ஸ் எல்லாம் டிஃபர் பண்ணி இது பண்ணார். இதுக்காகவே அவருக்கு வந்து 2013 வந்து அதே இயர், எந்த இயர் வந்துட்டு அவர் வந்து போப்பாக செலக்ட் ஆனாரோ அதே இயர் வந்துட்டு மேன் ஆஃப் தி இயர் அப்படின்ற ஒரு டைட்டில் கிடச்சிது. அது வந்து அட்வொகேட் அப்படின்ற ஒரு மேகசினில் கிடச்சிது. அதே மாதிரி வந்து டைம்ஸ் மேகசினில் அதே இயர் வந்துட்டு அவர் வந்துட்டு பர்சன் ஆஃப் தி இயராக வந்தார். ஆனால் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போப் அப்படின்னு சொல்ல முடியாது டைம்ஸ் மேகசினில் பர்சன் ஆஃப் தி இயராக வாங்கினது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு போப் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸில் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது தவிர்த்து மேஜராக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஒரு ஹோலி தர்ஸ்டே ரிச்சுவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரிச்சுவல் படி பார்த்தோம் அப்படின்னா, போப் வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸோட, முக்கியமாக இந்த சர்ச்சில் வேலை பண்ணுறவங்க இந்த மாதிரி பர்சன்ஸோட ஃபீட்டை வாஷ் பண்ணி கிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனே இருக்குது. அது வந்து ஹோலி தர்ஸ்டே ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக வந்து மென் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு உமனோட ஃபீட்டை வாஷ் பண்ணி கிஸ் பண்ணி அந்த ஒரு பேரியரையும் ஒரு பிரேக் பண்ணி ஒரு லெகசி கிரியேட் பண்ணார். ஸோ இவர் அதுலேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, உமனையும் வந்துட்டு இது எல்லாத்தையும் மென்னுக்கு மட்டும் எதுவும் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, உமனுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்றதையும் அவர் கொண்டு வந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் இது பண்ணது கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு இவர் அந்த போப்பா ஆகிற அந்த டைமில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் போய்ட்டு இருந்தது. முக்கியமாக பெல்ஜியம் அந்த மாதிரி நிறைய சர்ச்சஸில் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் இஷ்யூஸ்லாம் போய்ட்டு இருந்தது. அது வரைக்கும் அதை எதிர்த்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய ஆக்டிவிஸ்ட் குரூப்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறையா இஷ்யூஸ் போய்ட்டு இருந்தது. அது வரைக்கும் எந்த போப்பும் அதை பற்றி பேசுறதும் இல்லை, எந்த ஒரு சர்ச்லேருந்து அஃபிஷியலாக அதுவும் பேசுனதும் கிடையாது. ஆனால் இவர் வந்து தான் போல்டாக அதை பற்றி அதே இயரில் அவர் வந்து பேசினார். என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஃபர்கிவ்னஸை எதிர்பார்க்குறோம், ஐ மீன் கடவுள்கிட்ட வேண்டி ஃபர்கிவ்னஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக பேசினார். இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா கண்ட்ரிஸ்லும் ஒரு கிரிமினல் கோட ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இவங்க சர்ச்லேயும் வந்துட்டு கேனன் லா அப்படின்னு சொல்கிறாங்க, அது சர்ச்சோட கிரிமினல் கோட், அதையும் வந்து அப்டேட் பண்ணார். இந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணால், ப்ரீஸ்ட் ஆர் சர்ச் ரிலேட்டடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணால் எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே காமிச்சார். சொல்கிறது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே கூட காமிச்சார். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இவரோட டைம், அதாவது இருக்கிற அந்த ஃபுல்லாக அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இவரோட டைமில் தான் ஒரே டைமில் 2 போப் பெனடிக்ட் 16 இருக்கட்டும், போப் ஃப்ரான்சிஸாக இருக்கட்டும், மீட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டது அப்படின்றது இவரோட டைமில் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு போப் இறந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு போப் செலக்ட் ஆவாங்க. பட் இவரோட டைமில் தான் இது முதல்ல அந்த மாதிரி நடந்தது. இவர் அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணாராம், போப் ஃப்ரான்சிஸ் வந்து காஸ்டல் கேண்டல்ஃபோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பெனடிக்ட் 16 இருந்திருக்காரு, ஒரு சின்ன டவுனு. அவர் அங்கே வந்து நேராக அங்கே போயிட்டு அவரோட லஞ்ச் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரே பண்ணுறது என்ன ஒரு நீலர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சர்ச்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் இது மாதிரி இருக்கும், அதில் வந்து மண்டிட்டு கும்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த போப் வந்துட்டு வேண்டணும் அப்படின்ற போது போப் பெனடிக்ட் சொன்னாரா, நீங்கள் என்னோட நீலர் எடுத்துக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ இவர் வந்து ஒரு வேர்ட் சொன்னார், வி ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னார். நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த நீலர் யூஸ் பண்ணி வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் மேன், ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல், ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக அவர் இருந்திருக்காரு. நிறைய லெகசி க்ரியேட் பண்ணியிருக்காரு, நிறைய பேரியர்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு. நிறையா இந்த சர்ச் வந்து இன்னும் எப்படி க்ளீனிங் ப்ராசஸ் ஆகணும், இன்னும் எப்படி மூவிங் ஃபார்வர்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு டைரக்ஷனை செட் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவரோட லெகசி வந்து இன்னும் மெனி இயர்ஸ் பேசப்படும் தான் கண்டிப்பாக. சரி, இது இப்போது போப் ஃப்ரான்சிஸ் இருந்த வரைக்கும் அவர் அதெல்லாம் பண்ணது. இப்போ அவர் இறந்துட்டார். ஸோ இவர் வந்துட்டு 88 ஏஜ் அப்போ இறந்துருக்காரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போப் எலெக்ட் பண்ணுற ப்ராசஸ், அது பேர் ஹேபமஸ் பேப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துன்னா பேப்பல் ரிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பேப்பல் ரிங்னா என்ன, அதோட சைன் என்ன, அதோட சீக்ரெட் என்ன, இந்த ஹேபமஸ் பேப்பம்னா என்ன, இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற இந்த ஹேபமஸ் பேப்பம்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.